ஹெல்த் டைம்ஸ் நவ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் அர்ச்சனா, சென்னையில் டெர்மட்டாலஜிஸ்டாக இருக்கேன். ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட்னால் உங்களோட ஸ்கின், ஹேர், நெயில் ரிலேட்டட் இஷ்யூஸை பற்றி டீல் பண்ணுறவங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சில வியூவர்ஸ் கிட்ட இருக்கிற டவுட்ஸ் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேச போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜிஸ். நான் இப்போ இந்த ஸ்கின் அலர்ஜிஸ்னால் காமனாக நிறைய பேர் என்ன ஒரு தோல் பிரச்சனை வந்தாலுமே அதை அலர்ஜி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் போட்டுடுவாங்க. அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், சாதாரண வேர்க்குருவாக இருக்கலாம், சில பேருக்கு அக்கி வந்தாலுமே அவங்க அதை ரேஷனை தான் கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லை அலர்ஜின்வாங்க. ஸோ இதுக்கான தீர்வு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின் டாக்டரை நீங்கள் போய் பார்க்குறது. இது ஏன் ரொம்ப இந்த காலகட்டத்தில் முக்கியன்றதையும் நான் சொல்கிறேன். முதல்ல நிறையா அன்குவாலிஃபைடு பீப்புள் ஸ்கின் இஷ்யூஸை டீல் பண்ணுறாங்க. இதை நிறைய பேஷண்ட்ஸ் நான் ஏன் கிளினிக்லேயே பார்த்துருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 10 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் காது புறம் சுற்றி வந்திருந்தது. அந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போகிறதுனால அவங்க பாட்டி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு நான் டெர்மட்டாலஜிஸ்ட் அதுக்கு கொடுக்கக்கூடாத க்ரீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம் இந்த ஸ்டீராய்ட் பேஸ்ட் க்ரீம்ஸ் கொடுக்குறது. ஸ்டீராய்ட் பேஸ்ட் க்ரீம்ஸ் எங்கே, எப்போ, எந்த தோல் பிரச்சனைக்கு கொடுக்கணுங்கிறது உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த குழந்தைக்கு இந்த க்ரீம் கொடுத்ததுனால 6 மாதமாக அந்த ரேஷ், ஸோ கால்ட் ரேஷ் குறையாமல் அந்த குழந்தைக்கு எரிச்சல் ப்ளஸ் அந்த ஒரு இடம் இல்லாமல் உடம்புல நிறைய பகுதியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இச்சிங் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. நான் இங்கே கிளினிக் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பார்த்து இதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டிருக்காங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெறும் ஓரல் ஆன்டிஃபங்கல்ஸும் ஆன்டிஃபங்கல் க்ரீம் கொடுத்த உடனே ஒரு 6 வீக்ஸ்லேயே அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாகவே அந்த குழந்தைக்கு மறந்துடுச்சு. ஸோ இதனால தான் எந்த ஒரு ரேஷ் வந்தாலும் நம்ம அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் பார்க்குறது தான் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு இருதய பிரச்சனை வந்ததுன்னா நம்ம கார்டியாலஜிஸ்ட்டை தான் அனுப்புவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்கின், ஹேர், நெயில் ஆகட்டும், உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் தான் உங்களுக்கு கரெக்டான டாக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கி. நிறைய பேர் அக்கி வந்த உடனே அவங்க உடனே டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வராமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று வீட்டில் என்ன கிடைக்குதோ அதை அப்ளை பண்ணிடுவாங்க, இல்லாட்டி அது ஒரு ரேஷன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த மாதிரி ஸ்டீராய்ட் க்ரீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிப்பாங்க. அக்கி பொதுவாக கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, இல்லாட்டி சக்கரவியாதி இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். பட் எல்லாருக்குமே சிக்கன் பாக்ஸ் வந்துருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் அக்கி வரலாம். இப்போ அக்கி வந்துச்சுன்னா அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம ஆன்டி வைரல்ஸ் கொடுத்து தான் நம்ம அதை ட்ரீட் பண்ணணும். அக்கியில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, அது போனதுக்கப்புறம் வலிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். முக்கியமாக வயசானவங்களுக்கும் இல்லாட்டி இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட் பண்ணணும். ரெண்டாவது, 48 மணி நேரத்துக்குள்ளே இல்லை அட்லீஸ்ட் ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஆன்டிவைரல் கொடுத்துட்டோம்னா அது சிவியர் ஆகாமல் இருக்கும். ஸோ இது அடுத்த காமன் பிரச்சனை. மூணாவது பார்த்திங்கன்னா அலர்ஜி. ஸோ பொதுவாக நாங்கள் அலர்ஜின்னு சொல்கிறது கான்டாக்ட் அலர்ஜி. இதை தான் நாங்கள் அலர்ஜின்னு குறிப்பிடுவோம். அதை அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்னால் என்ன? இப்போது சில பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் ஆகட்டும், லைக் நிக்கல், இல்லாட்டி நம்ம மேங்கோவில் இருக்கிற அந்த சாறு, அது சில பேருக்கு விழுந்த உடனே அவங்க தோலில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தண்ணி கொப்பளம் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் கான்டாக்ட் அலர்ஜி. ஸோ நம்ம இதை எப்படி பிரிப்போம்னா, இரிட்டன்ட், அதாவது அந்த விஷயம் நம்ம தோலில் டச் பண்ண ஒரு இம்மீடியட்டாக வித்தின் அ ஃபியூ ஹவர்ஸில் இல்லை வித்தின் 1 டேக்குள்ளே நம்மளுக்கு அது வருதுன்னா அது இரிட்டன்ட் கான்டாக்ட் அலர்ஜி ஆகிடும். இதுவே நம்மளுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு விஷயத்தினால அலர்ஜி வருதுன்னா அதை அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மெடிக்கலி நம்ம அலர்ஜின்னு சொல்கிறது. இதுக்குமே ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். ஒன்று, அது என்ன அலர்ஜின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு நம்ம யூஸ்வலி கிளினிக்லேயுமே நாங்கள் பேட்ச் டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவோம். பேட்ச் டெஸ்டிங் பண்ணும்போது
காமனாக இப்போது நம்மளோட ஊரில் காமனாக இருக்கிற அலர்ஜென்ஸை வந்துட்டு ஒரு சின்ன சின்ன மெட்டல் பிளேட்ஸில் வந்து போட்டுட்டு நம்ம யூஸ்வலி பேஷண்ட்டோட ஸ்கின்ல வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் அதுக்கப்புறம் 5 நாளுக்கு அப்புறம் ஒரு ரீடிங் மாதிரி எடுப்போம். அது பண்ணும்போது எந்த பர்டிகுலர் அலர்ஜனுக்கு அவங்களோட ஸ்கின் ரியாக்ட் ஆகுறதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிச்சிட்டோன்னா ஒன்று அதை அவாய்ட் பண்ணாலே நம்மளுக்கு அது வர சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது இல்லாமல் அந்த அலர்ஜிக்கு அவங்களுக்கு நம்ம ஓரல் மெடிகேஷன்ஸ், க்ரீம்ஸ் இந்த மாதிரி கொடுப்போம். இந்த இடத்துல அதாவது இந்த கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் வரும்போது கண்டிப்பாக உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க, ஓரலாகவும் கொடுப்பாங்க, ஆனால் ரொம்ப ஷார்ட் டியூரேஷனுக்கு. ரெண்டாவது அப்ளிகேஷனாகவும் கொடுப்பாங்க. இப்போது இந்த ஸ்டீராய்ட் ஃபோபியாங்கிறது நிறையா வந்து நானே வந்து பார்த்துருக்கேன். எந்த க்ரீம் எழுதுனாலுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் இது ஸ்டீராய்டு இல்லை தானே அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டீராய்டு வந்து நிறைய பிரச்சனைங்களுக்கு லைஃப் சேவிங்கான மெடிசன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், நம்ம எந்த சிச்சுவேஷனில் எந்த கண்டிஷனில் எத்தனை நாளைக்கு என்ன மாதிரி டைப்பு டோசேஜ் அதுலேயுமே பொட்டன்சின்னு இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறத பொறுத்து தான் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த ரிசல்ட்ஸும் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும். ஸோ இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும்ன்ட்டு. அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் போட்டாலுமே நிறைய பேருக்கு வந்துட்டு ரேஷ் மாதிரி வந்துடும். அதாவது தடிப்பாக வீங்கி, உதடு வீங்கி. ஸோ எந்த டேப்லெட்டுமே வந்துட்டு எல்லாருக்குமே அது 100% அலர்ஜிக் ஃப்ரீயாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களோட டாக்டர்ஸ் கைடன்ஸில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது தான் பெட்டர். இதுதான் வந்துட்டு காமனாக ரேஷோ இல்லை அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் 2 முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நியர்பையில் கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்கள போய் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, நம்ம சம்டைம்ஸ் சோம்பலில் என்ன பண்ணுவோம்னா, பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசிக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம், அரிப்பாக இருக்குது ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு தேவையில்லாத மாத்திரையும் கொடுக்கக்கூடாத க்ரீம்ஸும் கொடுத்து நம்ம ப்ராப்ளமை இன்னும் அக்ரவேட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த 2 இஷ்யூஸுமே நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸை தீர்க்க. இது சார்ந்து இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தோல், முடி இல்லை நகத்துக்கு சார்ந்த டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் போடலாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா கிளினிக்கோட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதுலேயுமே அணுகலாம்.